உனக்கு எங்கடி நல்ல புத்தி வரப்போகுது? உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ராசாத்தி பிடிச்சா நீ என்ன சொல்ற பாத்தியா? அப்படி ஒரு கேவலமான பொம்பளடி நீ. சீ, இங்க இருந்து கிளம்ப முதல்ல. மாமா, கண்மணியை போக சொல்லாதீங்க மாமா. என் மேல இருக்கிற கோவத்துல அவ இப்படி பண்ணியிருக்கா. ராசாத்தி, உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் இவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? என்னம்மா ராசாத்தி, நீ இன்னுமா இவளுக்கு நீ இறக்கப்பட்டுக்கிட்டு இருக்க? அம்மா, இவளெல்லாம் விடுமா, பட்டாதான் புத்தி வரும். விடுங்கண்ணே, என்னதான் இருந்தாலும் இவ குமர மாமாவோட பொண்டாட்டி, மன்னிச்சுதான் ஆகணும். போதும் ராசாத்தி, உன் தியாகம் எல்லாம் போதும். எப்போ கண்மணி இந்த அளவுக்கு துணிஞ்சு இந்த காரியத்தை பண்ணாலோ அவ எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. இவ ரொம்ப ஆபத்தானவ, இனிமே இவளை விடக்கூடாது. எந்த தப்பும் பண்ணாம புனித ஆசையை நிறைவேற்றி வச்ச உன்ன அக்கா வெளியே அனுப்புன போது தப்பு பண்ண இவளையே வெளியே அனுப்பக்கூடாது? அத்தை, நானும் இல்ல கண்மணியும் இல்லைன்னா எப்படி அத்தை? இந்த குடும்பத்தை பத்தி ஊர் என்ன சொல்லும்? அதுக்கு என்னமா பண்ண முடியும்? கண்மணி பண்ண தப்புக்கு அவ தண்டனை அனுபவிக்கட்டும். மாமா, நீங்களே அப்படி சொல்லாதீங்க மாமா. கண்மணி மன்னிச்சு ஏத்துக்கோங்க மாமா. அதெல்லாம் முடியாது ராசாத்தி. பாரி மாமா, நீங்களாச்சும் சொல்லுங்க மாமா. என்ன ராசாத்தி சொல்ல சொல்ற? இவ இப்படி ஒரு துரோகத்தை செய்வான்னு நான் கனவுளோட நினைச்சு பார்க்கல. அண்ணன் எடுக்கிற முடிவு தான் எனக்கும். மாமா, கண்மணியை மன்னிச்சு ஏத்துக்கோங்க மாமா. ராசாத்தி, நீ என்ன சொன்னாலும் சரி, இவ இனிமேல் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. மாமா, மாமா, கண்மணி பண்ணது தப்புதான். அது முடிஞ்சு போன விஷயம். அது விட்டுட்டு நடக்க போறது பாருங்க. நம்மளால அவங்க பிரிஞ்சிட கூடாது. நீங்க சொல்லுங்க குமர மாமா கிட்ட. அப்ப நான் உன்னை விட்டு பிரிஞ்சா பரவாயில்லையா? சரோஜா சரியான நேரத்துல அமுதாவை கூட்டிட்டு வராம போயிருந்தா நீ இல்ல ராசாத்தி, என்னை விட்டு பிரிஞ்சு போயிருப்ப. மாமா, அதான் எனக்கு ஒன்னும் ஆகல. நாம பிரிஞ்சா எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும், அதே மாதிரி தானே கண்மணிக்கும். அதெல்லாம் இருக்காது ராசாத்தி. இவ்வளவு உள்ள விட்டா பாம்புக்கு நாமளே பால் வார்த்த மாதிரி ஆயிடும். அந்த தப்பை இனிமேல் என்னைக்கு பண்ண மாட்டேன். ஏய், கிளம்புடி கிளம்புடி. போக மாட்டேன். கண்மணி, அங்க என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை கண்மணி? என்ன கண்மணி? நான் எந்த தப்பும் பண்ணல அத்தை. ஆனா நான் தான் ராசாத்திய உள்ள அனுப்ப அவ காய்கறியில விஷத்தை கலந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன்னு என்ன வீட்டு விட்டு போக சொல்றாங்க அத்தை. மரகதம், அவ பொய் சொல்றா. மரகதம், இவ பொய் சொல்ற. கண்மணி தான் தப்பு பண்ணிருக்கா. பழி ஏத்துக்கிட்ட அமுதா கொடுத்த வாக்குமூலத்தை பாரு. இதெல்லாம் இனிய சாரோட அண்ணி கண்மணி சொல்லிதான் பண்ண. அம்மா, இப்படிப்பட்ட பொண்ணு கூட இனிமேல் நான் வாழ மாட்டேமா. அவ இந்த வீட்டுக்கு வேணாம். அவளை வெளியே அனுப்பிச்சிருங்க.
டேய் என்னடா பேசுற? ஏதோ வீடியோவை காட்டி கண்மணி மேல பழிய போடுறியா? எதுவா இருந்தாலும் தீர விசாரிச்சுட்டு தான் பேசணும். ஏன் மருமக தப்பு பண்ண மாட்டா. அவளை வீட்டை விட்டு அனுப்புற உரிமை இங்க யாருக்குமே கிடையாது. அப்போ இந்த வீடியோ பொய்ன்னு சொல்றீங்களா? பின்ன என்ன உண்மையா? 1000 ரூபாய் கொடுத்தா யாரு வேணும்னாலும் யார் மேல வேணும்னாலும் பழிய போடுவாங்க. நான் வேணும்னா ஒரு வீடியோ எடுத்து நீதான் உன் மருமக மேல இருக்கிற கோவத்துல அவங்க விக்கிற காய்கறியில விஷம் வச்சேன்னு சொல்லவா? இந்த வீடியோ எதுக்குன்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி ஏதாச்சும் பழிய போட்டு கண்மணிய கெட்டவன்னு சொல்லி இந்த ராசாத்திய வீட்டுக்குள்ள வர வைக்க. இவ நல்லவ, என் மருமக கெட்டவன்னு சொல்ல பணம் கொடுத்தோ இல்ல அடிச்சோ வாக்குமூலம் வாங்கியிருக்கீங்க. பெரியமா, நாங்க ஒன்றும் கேவலமான ஆளுங்க கிடையாது. அது உண்மையான வீடியோ. இனியா, உன் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் நீ நம்பலாம். ஆனா நான் நம்ப மாட்டேன். பெரியமா, ராசாத்திக்கே இந்த மாதிரி வீடியோ இருக்கிற விஷயம் தெரியாது. அவ அந்த மாதிரி நடிச்சு உன்னை நம்ப வச்சிருக்கா. மரகதம், சும்மா கண்மணிக்கு சப்போர்ட் பண்ணாத. கண்மணி இந்த மாதிரி பண்ணக்கூடியவதான். உங்களுக்கு என்ன தெரியும் ஏன் மருமகளை பத்தி? யாரும் இங்க எதுவும் பேசக்கூடாது. அக்கா, கண்மணி என்னென்ன தப்பு பண்ணிருக்கான்னு எல்லாமே எனக்கு தெரியும். அவளுக்கு ராசாத்தி பிடிக்காது. ராசாத்தி மேல இருக்கிற கோவத்துல இப்படி பண்ணிருக்கா. நல்லா இருக்கு மங்கை, ரொம்ப நல்லா இருக்கு. நான் கூட தான் ராசாத்தி மேல கோவமா இருக்கேன். அதுக்காக நான் பண்ணன்னு சொல்லிடுவியா? அக்கா, நீங்க வேற, கண்மணி வேற. மங்கை, இதுல உங்களால ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியல. இந்த வீடியோ உண்மையா இருந்தா அந்த அமுதா எதுக்கு கோர்ட்ல மாத்தி சொல்லணும்? கண்மணியை மாட்டி விட்டுட்டு போக வேண்டியதானே. அவ ஏன் ஜெயிலுக்கு போகணும்? அப்போ இந்த வீடியோ பொய்ன்னு தானே அர்த்தம். இத பாரு, இது என்ன, யார் இத பண்ணா, எதுக்காக பொய்யா இந்த வீடியோவை எடுத்தாங்கன்னு நான் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். அது வரைக்கும் யாரும் இத பத்தி பேசக்கூடாது. என் மருமகளை வெளியவும் அனுப்ப கூடாது. நீ வா கண்மணி. விடுங்க பெரியப்பா. மாமா, கண்மணியை யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். நான் வரேன். உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. நீங்க இல்லைன்னா நான் இந்நேரம் ஜெயிலுக்கு தான் போயிருப்பேன். நீங்க எனக்கு கடவுள் மாதிரி.
உண்மையிலேயே நீங்க தாங்க கடவுள். அன்னைக்கு இருந்த டென்ஷன்ல என்னால எதுவும் யோசிக்க முடியல. அனாதை ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா எப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை. நீங்க தான் ரவுடிங்களை அடிச்சு நம்ம ஃபேக்டரியை காப்பாத்துனீங்க. ரொம்ப நன்றி. ஐயோ, ஏன் இப்படி பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க சார்? அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் நான் பண்ணலையே. என்னங்க நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்றீங்க? இன்னைக்கு ராசாத்தி உங்க முன்னாடி வந்து நிக்கிறானா அதுக்கு முழுக்க முழுக்க நீங்க தான் காரணம். நீங்க பண்ண உதவியால தான் ராசாத்தி வெளியே வந்திருக்கா. இதை போய் பெருசா எடுக்காம எப்படி இருக்க முடியும்? ஆமாக்கா, உங்களுக்கு வேணா இது சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த ஃபேக்டரி ஓடுதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நீங்க தான் காரணம். நீங்க எங்களுக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்கீங்க. நீங்களே எங்களை தேடி வந்து வேலையும் கொடுத்திருக்கீங்க. என்னமா நீங்க வேலை கொடுத்ததெல்லாம் பெருசா பேசிக்கிட்டு? கடனோட நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது எங்களுக்கு வேலை கொடுத்து கடன் பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்கீங்க. இப்ப நாங்க நிம்மதியான வாழ்க்கை வாழ்றோம்னா அது உங்களாலதான். என்னமா சொல்றீங்க? நீங்க மட்டும் புத்திசாலித்தனமா அமுதாவை கோர்ட்டு கூட்டு வரலனா இந்நேரம் எங்க வாழ்க்கையே கேள்விக்குறியாயிருக்கும். நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா எங்களால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? இன்னைக்குன்னு இல்ல, என்னைக்குமே உங்களுக்கு நாங்க நன்றியோட இருப்போம். ஆமாமா. அது மட்டும் இல்ல, உங்க மேல தேவையில்லாத பழி வர எங்கள்ல ஒருத்தி தான் காரணம். இனிமே அந்த மாதிரி தப்பு நடக்காது. அமுதாவும் நல்லவங்க தான். அவங்களோட சூழ்நிலை அப்படி செய்ய வச்சிருச்சு. என்ன பண்றது? சரி, அதை விடுங்க. இதுதான் நீங்க இவ்வளவு கெடுதல் பண்ணியும் நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. உங்க நல்ல மனசுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். விடு சரோஜா, இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல. இதுக்கெல்லாம் காரணம் திருஷ்டி தான். இப்பவே இனியன் சாருக்கும் ராசாத்தி மேடத்துக்கும் சுத்தி போடுவோம். சரி. சந்தியா, அந்த பூசணிக்காய் எடுமா. ரெடியா வச்சிருக்காங்க மாப்பிள்ள. அம்மா, நீங்க தொழில முன்னேறி வர்றதுக்கு யாரு கண்ணு வச்சாங்களோ தெரியல. அதனாலதான் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருது. நீங்களும் சாரும் கம்பெனி முன்னாடி வாங்க, நாங்க எல்லாரும் சுத்தி போறோம். ஆமா, அதுவும் சரிதான். போங்க போங்க, முன்ன போய் நில்லுங்க. நேரா நில்லுங்க கம்பெனி முன்னாடி. வாங்க, அப்படியே பக்கத்து பக்கத்துல நில்லுங்க. அழகு, நீங்க பக்கத்துல வந்து நில்லு. நானா வரல, நான் எதுக்கு மாப்பிள? நீங்க மட்டும் நில்லுங்க. ஏன்னா அவர் எதுக்கு? நீங்க மட்டும் நில்லுங்க. பாத்தியா நக்கல? நானே சுத்துறேன். வேண்டாமா, நீங்க 2 பேர் நில்லுங்க, நான் சுத்துறேன் உங்களுக்கு. தீப்பெட்டி கொடு. ஏத்துமா. மாப்பிள தள்ளி வா கொஞ்சம். நல்லா பக்கத்து பக்கத்துல நில்லுங்க. கையை கட்டாதம்மா. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நோய் கண்ணு, நொல்ல கண்ணு, நல்ல கண்ணு, கொல்லி கண்ணு, கண்ட கண்ணு, முண்ட கண்ணு, அந்த கண்மணி கண்ணு, கோகிலா கண்ணு, கரிச்சு கொட்டும் எல்லா கண்ணும் கண்டபடி தொலையட்டும், கடுகு போல வெடிக்கட்டும். இனி நல்லதெல்லாம் உங்களுக்கு நடக்கட்டும். துப்புங்க. எல்லா திஷ்டியும் போகட்டும். தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. நாலா பக்கமும் செதறிடுச்சு. நல்ல காய்தான். இனியோட எல்லா திருஷ்டியும் போயிருச்சு. வாங்க நம்ம ஃபேக்டரிக்குள்ள போவோம். இனி எல்லாம் நமக்கு நல்ல காலம் தான். நான் என்ன சொன்னேன்? ஆனா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க பண்ண காரியத்தால கண்மணி நீ வீட்டை விட்டு வெளியில போயிருப்ப. அது மட்டும் இல்ல, எல்லாரும் சேர்ந்து அந்த ராசாத்தியை நம்ம வீட்டுக்கு வர வச்சிருப்பாங்க. எல்லாம் நல்லா தான் பண்ணும் சம்பந்தி. ஆனா ஒரு இடத்துல சொதப்பிருச்சு. ஆமா, கேனத்தனமா பண்ண அப்படிதான் சொதப்போம். நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வராம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? குமரனுக்கு வேற இவ மேல கொலை வெறி இருந்துச்சு. நல்ல வேளை நான் வந்து தொலைச்சேன். அத்தை,
நான் எதுவும் பண்ணல, எல்லாம் என் அம்மா பண்ண வேலை தான். என்னது நானா? ஆமா, நீ தானே ஐடியா கொடுத்து இப்படியெல்லாம் பண்ணலான்னு சொன்ன. உன்னை பெத்த பாவத்துக்கு நானே பழிய ஏத்துக்கிறேன்டி. விடுங்க சம்பந்தி, எதிரிய 4 அடி அடிக்கும் போது நம்ம மேல ஒரு அடி விழுதன செய்யும். அடுத்த தடவை பாருங்க எப்படி அந்த ராசாத்திய தெறிக்க விடுறேன்னு. நீங்க தெறிக்க விட்டதெல்லாம் போதும். கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. நான் சொல்லாம எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. ஏதாச்சும் பண்ணி திரும்ப இந்த மாதிரி பிரச்சனையில என்ன மாட்டி விட்டுறாதீங்க. சம்பந்தி, ஒரு நல்ல பிளான் இருக்கு சம்பந்தி. என்ன, உங்க பொண்ணு வாழ்க்கையை நீங்களே கெடுக்க போறீங்களா? சம்பந்தி, அதெல்லாம் ஒண்ணு ஆகாது சம்பந்தி. அதான் அந்த பத்திரம் இருக்குல்ல, அதுல வேணாம் வேணாம். நானே நல்லதா எதையாச்சும் யோசிச்சு சொல்றேன். அத மட்டும் பண்ணுங்க. கண்மணி, ஒண்ணு புரிஞ்சுக்கோ. எனக்கு அப்புறம் இந்த வீட்டை ஆள போறது நீதான். அதுக்குதான் நான் இவ்ளோ போராடுறேன். உங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு வேண்டாத வேலையெல்லாம் பண்ணி உனக்கே சூனிய வச்சுக்காத. நீதான் இந்த தப்ப பண்ணி இருந்தாலும் நான் வந்து சத்தம் போட்ட உடனே எல்லாரும் எப்படி அடங்கிட்டாங்க பார்த்தல. அந்த மாதிரி நீ என்ன சொன்னாலும் இந்த வீட்ல எல்லாரும் கேட்டு அமைதியா இருக்கணும். எனக்கு இங்க கிடைக்கிற எல்லா மரியாதையும் உனக்கும் கிடைக்கணும். என்ன, புரியுதா கண்மணி? புரியுதத்த. நீ எந்த விஷயம் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட கொஞ்சம் கேளு. அப்பதான் நானும் அதுக்கு தயாரா இருப்பேன். சரிங்க அத்தை, இனி உங்களுக்கு தெரியாம நாங்க 2 பேரும் எதுவும் பண்ண மாட்டோம். அது அப்படியே இருங்க. ஏய், நீ என்னடி உங்க அத்தை சொன்னாங்கன்னு அவங்கள மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருக்க? மா, அது ஒரு லூசு. அதுகிட்ட போய் இந்த மாதிரி ஐடியா இருக்கு, அந்த மாதிரி ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்க. நம்ம கிட்ட இருக்கிற பகடக்காயே இந்த அம்மா தான். அதுகிட்ட நாம அப்படியே பயப்படுற மாதிரி நடிக்கணும். அது சொல்றதுக்கெல்லாம் சும்மா ஆமா சாமி போடணும். அப்பதான் நம்ம மாட்டினாலும் அவ காப்பாத்துவா. என்னடி நீ ஒண்ணு சொல்ற, உங்க அத்தை ஒண்ணு சொல்றா? இங்க பாரு, இனி என் வீட்டுக்கு வரானோ இல்ல காட்டுக்கு போறானோ நமக்கு அது முக்கியம் இல்ல. அந்த ராசாத்தி அடியோட அழிய. இந்த வீட்டுல வாழ்றவ வாழ போறவ எல்லாம் இந்த கண்மணியா மட்டும்தான் இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சரி, இப்ப என்னதான் சொல்ல வர? அந்த லூசு சொல்றதெல்லாம் சும்மா கேட்டு வச்சுக்கோ. அந்த ராசாத்திய என்ன பண்ணலான்னு நான் சொல்றேன், அத மட்டும் கேளு. சரிடி. கூடிய சீக்கிரமே அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என் புருஷனை வச்சு என்னை வீட்டை விட்டு அனுப்ப பார்த்துட்டால, அது மட்டுமா என் மாமனாரு பாரி மாமா எல்லாரையும் எனக்கு எதிராக பேச வச்சுட்டால, இருக்கு அவளுக்கு.